Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்ஸ் பத்தி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது உங்ககிட்ட யார் சொன்னது? நம்ம கேட்போம்ல, இது உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்போமா? அப்போ யார் சொன்னா அப்படின்னு பாருங்க. யார் சொன்னானே தெரியாது, சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது யார் சொன்னான்னு. அடுத்து பாருங்க, சொன்னது சொன்னா. இது வந்து சொல்லக்கூடிய செயல் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. அப்ப இது என்ன, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அப்ப இது எப்படி எழுதலாம்? இத உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னா யார் சொன்னது அத ஃபர்ஸ்ட் எழுதணும். யார் சொன்னதுன்னா ஹூ. யார்னா ஹூ. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டெல். அதோட பாஸ்ட் ஃபார்ம் told. ஓகே, told. அடுத்து யார்கிட்ட? உங்கிட்ட. உங்கிட்டனா யூ. இது யூங்கிறது என்னது? சப்ஜெக்ட் இல்ல, இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ who told you. அடுத்து என்ன? இதைனா this. who told you this அப்படின்னா இத உங்கிட்ட யார் சொன்னது, இத உங்கிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அப்ப who told, whoக்கு பக்கத்துல என்ன வரணும்? மெயின் வெர்ப், அதோட பாஸ்ட் ஃபார்ம். who told. அடுத்து யார் சொன்னதுன்னா அதுக்கு அடுத்து வரும், toldக்கு அப்புறம். ஓகே, who told you, அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்குது this. அடுத்து பாருங்க, என் அக்கா என்கிட்ட சொன்னா. நம்ம சொல்லுவோம்ல, என் அக்கா என்கிட்ட சொன்னா அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? என் அக்கா என்கிட்ட சொன்னான்னு சொல்றதுக்கு பாருங்க, என் அக்கா. என் அக்கா தான் என்னது? இங்க சப்ஜெக்ட். என் அக்கா என்கிட்ட சொன்னா. அப்போ என்னுடைய அக்கான்னு சொல்லும் போது மை சிஸ்டர்னு சொல்லலாம், இல்ல மை எல்டர் சிஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, நம்ம பேச்சு வாக்கலாம் மை சிஸ்டர் தான் சொல்லுவோம் தானே, மை சிஸ்டர். அடுத்து என்கிட்ட சொன்னாள். சொல்லக்கூடிய செயல் வந்து ஆல்ரெடியே நடந்து முடிஞ்சாச்சு. அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டெல். சாரி, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல். அதோட பாஸ்ட் ஃபார்ம் சொன்னாள் அப்படின்னா என்னது? டெல்லோட பாஸ்ட் டோல்ட். ஓகே, டோல்ட். அடுத்து யார்கிட்ட சொன்னா? என்கிட்ட. என்கிட்டனா மீ. மை சிஸ்டர் டோல்ட் மீ அப்படின்னா என் அக்கா என்கிட்ட சொன்னா. இதே இத வந்து உங்ககிட்ட யார் சொன்னா? என் அக்கா சொன்னா. அதோட முடிச்சிட்டோம்னா என் அக்கா சொன்னா, அதோட முடிச்சிட்டோம்னா நம்ம இதை எப்படி சொல்லலாம்? மை சிஸ்டர், என் அக்கா, இல்ல மை எல்டர் சிஸ்டர்னு சொல்லலாம். ஓகே, மை சிஸ்டர். அடுத்து என் அக்கா சொன்னாள் அப்படின்னா சொல்றதுக்கு நம்ம டெல்னு பார்த்தோம். அது இது சேன்னு சொல்லலாம். அப்ப சேயோட பாஸ்ட் செட். ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என் அக்கா சொன்னா அப்படின்னா மை சிஸ்டர் செட். என் அக்கா என்கிட்ட சொன்னா அப்போ டோல்டுக்கு அடுத்து யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த டெல், டோல்டு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. டெல்னா பிரசன்ட், டோல்டுனா பாஸ்ட். அப்ப அந்த டெல், டோல்டு யூஸ் பண்ணும்போது நம்ம யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணணும். மற்றபடி என் அக்கா சொன்னா அப்படின்னு சொல்லும் போது நம்ம செட்டுக்கு அடுத்து யாரையும் மென்ஷன் பண்ணா, என் அக்கா சொன்னா. அப்போ மை சிஸ்டர் செட். என் அக்கா என்கிட்ட சொன்னா அப்போ டோல்டு மீ. ஓகே, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா எங்க டோல்டு எங்க செட் வரணும்னு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு தேதி என்ன நம்ம கேட்போம்ல. இன்னைக்கு வந்து டேட் என்ன அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேட்கலாம் பாருங்க, இன்னைக்கு தேதி என்ன. ஓ, இது வந்து அன்னைக்குள்ள டேட், அன்னைக்குள்ள நிலையை நம்ம கேக்குறோம். ஓகே, அப்ப இங்க என்ன, மெயின் வெர்ப் வராது, அதுக்கு பதிலா நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன, வாட். வாட்டுக்கு அடுத்து பி வெர்ப் இஸ் யூஸ் பண்ணணும். இன்னைக்குள்ள டேட்டை நம்ம கேக்குறோம். அப்போ வாட் இஸ். அடுத்து தேதி, த டேட். இன்னைக்குன்னு சொல்லும்போது டுடே. ஓகே, வாட் இஸ் த டேட் டுடே. இன்னைக்கு தேதி என்ன, இல்ல இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு வந்து
மார்ச் 19ஆம் தேதி நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு மார்ச் 19ஆம் தேதி இல்ல ஏப்ரல் 5ஆம் தேதி, இப்படி ஒவ்வொரு டேட் நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இன்னைக்கு வந்து மார்ச் 19ஆம் தேதி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ இன்று டுடே இஸ், எப்படி எழுதலாம்? டுடே இஸ், அடுத்து டுடேக்கு அடுத்து என்ன? டி verb. டுடே இஸ் மார்ச் 19ஆம் தேதி, அதுக்கு 19th. ஓகே, அப்போ டுடே இஸ் மார்ச் 19th அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்ச் 19ஆம் தேதி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போக விரும்புகிறாயா? நமக்கே போல நீ அங்க போக வந்து ஆசைப்பட்டியா, நீ அங்க போக விரும்புறியா அப்படின்னு கேட்போமா? அப்ப நீ அங்க போக விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, நீ அங்க போக விரும்புறியா இப்படி கேட்கும்போது அந்த விரும்புறியா இல்ல ஆசைப்படுறியா, அதே போல உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. இது உனக்கு வேணுமா வேண்டாமா இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது நம்ம இத சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல. அப்போ ஒன்னு செய்ய நீ விரும்புறியா அப்படின்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம கேட்கலாம். அப்போ சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கலாம் பாருங்க. சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கேட்கும் போது do இல்லனா does யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் வந்தனா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க WH கொஸ்டின் வந்திருக்கா? நீ அங்க போக விரும்புறியா? இல்ல. WH கொஸ்டின் வராதனால இங்க do இல்லனா does யூஸ் பண்ணனும். அதுல do வருமா does வருமானா அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? you வந்திருக்கு. youனா இங்க do தான் வரும். do யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். do you, அடுத்து என்ன வரணும்? verb. இங்க பாருங்க, நீ அங்க போக விரும்புறியா அப்படின்னு. அந்த போகனா மெயின் verb. அதுவும் விரும்புறியா, விரும்புறியானா want to, இது ஒரு verb தான். ஓகே, want to விரும்புறதுக்கு want to, அதுக்கு அடுத்துதான் இந்த மெயின் வெர்பே போடுறோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அத அப்படியே எழுதுறோம். ஓகே, இப்போ ஒன்னு வேணுமா அப்படின்னா அங்க want யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேணும் அப்படின்னா want, I want, எனக்கு வேணும் அப்படின்னு. அதே இது விரும்புறேன் அப்படின்னா want to. ஓகே, ஒன்ன நான் விரும்புறேன் அப்படின்னா want to. அப்ப do you want to go? எங்க? அங்கன்னா there. ஓகே, அப்ப do you want to go there அப்படின்னா நீ அங்க போக விரும்புறியா? ஆமா நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஆமா நான் விரும்புறேன் அப்படின்னா எஸ், ஆமா எஸ். அடுத்து நான் விரும்புறேன் ஐ, அடுத்து என்ன எழுதணும்? want to. விரும்புறதுக்கு want to. ஓகே, நான் விரும்புறேன் I want to. நெக்ஸ்ட் பாருங்க, நீ எப்போ தூங்குவ? நமக்கு போல நீ எப்போ தூங்குவ அப்படின்னு. அப்ப நீ எப்போ தூங்குவேன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, எப்போ தூங்குவ. இது வந்து ரெகுலரா நம்ம வந்து நடக்கிறத கேக்குறோம். நீ வந்து டெய்லி எப்போ தூங்குவ அப்படின்னு கேக்குறது. ஓகே, நீ எப்போ தூங்குவ, யூசுவலா நம்ம தூங்கக்கூடிய டைம் கேக்குறது. அப்போ யூசுவலா நம்ம வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயம், அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம், இல்ல நம்மளோட ஹேபிட்டா இருக்கலாம், அது எல்லாமே நம்ம சொல்லும் போது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லுவோம். இது வந்து நீ எப்போ தூங்குவேனா டெய்லி நம்ம வந்து தூங்கக்கூடிய நேரத்தை நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறதுனா இங்க வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் பண்ணி நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? do இல்லனா does யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்ப எப்போனா when, அத போட்டுட்டு அதுக்கு அடுத்து do இல்லனா does போடணும். இங்க சப்ஜெக்ட் you வந்திருக்கு, you வந்திருக்கனால இங்க do போடணும். ஓகே, when do you, அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து verb தூங்குவ, தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல sleep. ஓகே, ரெகுலரா ஒரு விஷயத்த பண்றத நம்ம கேட்கும் போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கேட்போம். அப்போ when do you sleep அப்படின்னா நீ எப்போ தூங்குவ? நான் வந்து 10 மணிக்கு தூங்குவேன். நம்ம சொல்லுவோம்ல நான் 10 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னு. அப்போ இது வந்து ரெகுலரா நம்ம தூங்கக்கூடிய டைம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ரெகுலராவே நான் 10 மணிக்கு தான் தூங்குவேன், யூசுவலா நான் 10 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னு நம்ம டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்றோம்னா அதை சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லணும். இது நம்ம ஃபியூச்சரை மெயின் பண்ணி நான் வந்து 10 மணிக்கு தூங்குவேன் அப்படி அந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் 10 மணி, இன்னொரு நாள் 9 மணி அப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் உள்ளதை நம்ம ஃபியூச்சர்ல சொல்லலாம். இது ரெகுலரா நடக்கக்கூடியத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லலாம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம்?
ஃபர்ஸ்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? verb. 10 மணிக்கு தூங்குவேன். தூங்கக்கூடிய செயல். I sleep. I sleepனா நான் தூங்குவேன். எப்போ? 10 மணிக்கு. 10 o'clock. Sorry, at 10 o'clock. At 10 o'clock. இங்க at எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த 10 மணிக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றோம். ஓகே, 10 மணிக்கு நான் 9 மணிக்கு வருவேன். அப்படி அந்த 9 மணிக்கு 10 மணிக்கு இல்ல 9:30 மணிக்கு இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க at யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப I sleep at 10 o'clock அப்படின்னா நான் 10 மணிக்கு தூங்குவேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அங்க என்ன இருக்கு? நமக்கு இப்போல அங்க என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? என்ன இருக்கு. ஓகே, அப்ப என்ன இருக்குன்னு கேட்கும்போது என்ன, வாட். அடுத்து be verb is, what is that, அங்க. ஓகே, அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது what is that. நெக்ஸ்ட், அங்க ஒண்ணும் இல்ல, அதுக்கு பதில் என்ன? அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அப்ப அங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? அங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ சப்ஜெக்டா என்ன யூஸ் பண்ணணும்னா டம்மி சப்ஜெக்ட் there is. ஓகே, there is. அடுத்து அங்க ஒண்ணுமே இல்ல, அப்போ nothing. அங்க அங்கனா there. ஓகே, அப்ப there is nothing there அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப there is இது ஒரு டம்மி சப்ஜெக்ட். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணாம அங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது there is nothing there. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க காலையில டீ குடிப்பீங்களா? இது என்னது? டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். டெய்லி நீங்க எவரி மார்னிங் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறது. அப்ப எவரி மார்னிங் எல்லா நாளுமே நடக்கக்கூடியதை நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி பேசுவோம். கொஸ்டினா கேட்கணும்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும்போது do இல்லனா does யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நீங்க காலையில் டீ குடிப்பீங்களா? அப்ப WH கொஸ்டின் எதுவும் வரல. சோ நம்ம இங்க do இல்லனா does யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ, நீங்க. அப்ப you, youனா do. ஓகே, do you. அடுத்து இங்க என்ன வரணும்? verb. நீங்க காலையில் டீ குடிப்பீங்களா? அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. ஓகே, verb drink. அடுத்து என்ன குடிப்பீங்களா? டீ, டீ. அடுத்து காலையில், காலையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மார்னிங் இல்ல இந்த. இப்போ காலை அப்படின்னு சொல்லும்போது காலையில் சொன்னா இந்த மார்னிங். மதியம் அப்படின்னா இந்த ஆஃப்டர்நூன். அடுத்து ஈவினிங், சாயங்காலம் சொல்லும்போது இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். அது இது நைட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது at night அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப do you drink tea in the morning அப்படின்னா நீங்க காலையில டீ குடிப்பீங்களா? do you drink tea in the morning. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆமா நான் தினமும் காலையில டீ குடிப்பேன். நம்ம சொன்னோம்ல, ஆமா நான் டெய்லி மார்னிங் டீ குடிப்பேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? இப்போ ஆமாம், ஆமானா எஸ். இது தினமும் காலையில் எவ்வொரு மார்னிங் நடக்கக்கூடிய செயல். அப்ப இத சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நம்ம சொல்றோம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்த verb தினமும் காலையில் டீ குடிப்பேன். அந்த குடிப்பேன் ஃபியூச்சரை மீன் பண்ணாலும் ஒரு செயல் ரெகுலரா நடக்குன்னா அத சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லுவோம். அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. என்ன குடிக்க? டீ. அடுத்து தினமும் காலையில் எவரி மார்னிங். இங்க மார்னிங்க்கு முன்னாடி எவரி இந்த மார்னிங் அப்படின்னு எழுதக்கூடாது. இது எவரி மார்னிங். இதுக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அப்போ எஸ் ஐ ட்ரிங்க் டீ எவரி மார்னிங் அப்படின்னா ஆமா நான் தினமும் காலையில டீ குடிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய பேக் எங்க இருக்கு? நம்ம பேக் வச்ச இடத்துல இருக்காது. நம்ம தேடும் போது நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட கேட்போமா, என் பேக் எங்க, என் பேக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போமா? அப்ப அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? என்னுடைய பேக் எங்க இருக்கு அப்படி கேட்கும்போது எங்க, எங்கன்னா வேர். ஓகே,
இது வந்து மெயின் வெர்ப் வராது. ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி எங்க இருக்கு அந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறோம். அப்ப அங்க வந்து be verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப எங்க இருக்கு present. So is, where is. அடுத்து என்னுடைய பேக், my bag. ஓகே, என்னுடைய பேக் எங்க இருக்கு அப்படின்னா where is my bag. அது வந்து சேர்ல இருக்கு. நம்ம அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? அது வந்து சேர்ல இருக்கு, அது டேபிள்ல இருக்கு, அது சோஃபால இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோமா? அப்போ அது சேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? அதுனா பேக்க நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். இட் இஸ்னு சொல்லலாம், இல்ல இட்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் சேர்ல இருக்கிறதுக்கு ஆன் த சேர். இங்க வந்து ஆன் எதுக்கு யூஸ் பண்றோம்னு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லி தந்திருக்கேன். the chair surface அந்த பரப்பை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரு பரந்த பரப்புக்கு மேல ஒன்னு டச் ஆகி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ இட்ஸ் ஆன் த சேர் அப்படின்னா அது சேர்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நீ எப்படி வேலைக்கு போகிறாய்? நமக்கே போல நீ எப்படி வேலைக்கு போவ அப்படின்னு பஸ்லயா இல்ல கார்லயா இல்ல பைக்லயா ஸ்கூட்டிலயா இப்படி நம்ம கேட்போமா? அப்போ நீ எப்படி வேலைக்கு போகிறாய் அப்படின்னு நம்ம வந்து பிரசன்ட்லயும் கேட்டாலும் சரி, இல்ல ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய விஷயமா நினைச்சு கேட்டாலும் சரி, ரெகுலரா நீ வேலைக்கு வந்து எப்படி போவ அப்படின்னு கேட்கலாம். இல்ல நீ வேலைக்கு எப்படி போகிறாய் இப்போ பிரசன்ட்ல கேட்டாலும் சரி, அத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி பேசலாம். ஓகே, ஒரு விஷயம் ரெகுலரா பண்றோம் அப்படின்னாலும் சரி, இப்போ இந்த நிமிஷம் பண்ணக்கூடிய செயலா இருந்தாலும் சரி, இல்ல அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஹேபிட் அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து அத சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி பேசுவோம். ஓகே, அப்ப நீ எப்படி வேலைக்கு போகிறாய், இது வந்து ரெகுலரா நம்ம போகிறாய் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்ல இப்போ இந்த நிமிஷம் நீ எப்படி வேலைக்கு போற அப்படின்னு கேட்டாலும் சரி, அத சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கேட்கலாம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, do யூஸ் பண்ணி கேட்கணும். do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்கணும். இங்க எப்படினா how. WH क्वेश्चन வந்திருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் தான் do இல்லனா does யூஸ் பண்ணணும். இங்க சப்ஜெக்ட் you வந்திருக்கு, அதனால நம்ம do தான் யூஸ் பண்ணுவோம். how do you. அடுத்து verb என்ன? நீ எப்படி வேலைக்கு போகிறாய்? போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. ஓகே, எங்க போறது? வேலைக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம் தானே, அப்ப அந்த இக்கு அதுக்கு to போட்டு work. to work. அப்ப நீ எப்படி வேலைக்கு போகிறாய் அப்படின்னா how do you go to work. how do you go to work. நான் வந்து பஸ்ல வேலைக்கு போவேன். பொதுவாவே நான் பஸ்ல தான் போவேன், ரெகுலரா நான் பஸ்ல தான் போவேன் அப்படி நீங்க சொல்லணும்னா, ஓகே, நான் பஸ்ஸில் வேலைக்கு போவேன் அந்த அர்த்தத்துல நீங்க சொல்லும் போது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி சொல்லலாம். அப்ப அதை எப்படி சொல்லணும்? நான் பஸ்ஸில் வேலைக்கு போவேன்னு ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும், ரெகுலரா நீங்க வந்து பஸ்ல தான் போவேன் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி பேசுறீங்கன்னா அங்க சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நம்ம பேசுவோம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து verb பஸ்ஸில் வேலைக்கு போவேன், போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, ஐ go நான் போறேன். எங்க? வேலைக்கு. அந்த இக்கு அதுக்கு to போட்டு அடுத்து வேலைக்கு work. எதுல? பஸ்ஸில். அப்போ by bus. ஓகே, by bus. இங்க பை எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு டிரான்ஸ்போர்ட். நீங்க பஸ்ல போனாலும் சரி, இல்ல கார்ல போனாலும் பைக்ல போனாலும் எதுல போனாலும் சரி, நான் பஸ்ல போறேன் வாரேன், அடுத்து போயிட்டு இருக்கேன், போனேன், இனிதான் போவேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்ப எந்த டிரான்ஸ்போர்ட் எந்த நீங்க வந்து வெஹிக்கிள்ஸ் சொன்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும். ஓகே, நான் போனேன் வந்தேன் போறேன், அடுத்து இனிதான் போக போறேன், போயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்ப நம்ம வந்து பை யூஸ் பண்ணுவோம். அப்ப ஐ கோ டு ஒர்க் பை பஸ் அப்படின்னா நான் வந்து பஸ்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னைக்கு என்ன நாள் நம்ம கேட்போம்ல, இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து புதன்கிழமை அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு இக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து டூ போடணும்னு கிடையாது, இன்று புதன்கிழமை அப்படின்னு சொல்றது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.